கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறிய 505 வாக்குறுதிகளில் திராவிட மாடல் அரசு 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 505 வாக்குறுதிகள்ல 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாகவும் 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதாக இன்று காலைதான் அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார்கள். இதை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிதி நெருக்கடி அடிப்படையிலும் கொரோனா நெருக்கடியிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் பதவி எதிர்ப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வெல்ல முடியாத மத்திய பாஜக நிதி தராமல் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இருந்த போதும் நாங்கள் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். பல்வேறு வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டாலும் சில வாக்குறுதிகள் தொடர்ந்து பரிசீலனை இருக்கிறதை எல்லாம் சுட்டிக்காட்டி சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாதையும் செய்திருக்கிறோம். பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் பல்வேறு திட்டங்கள்ல முன்னோடி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.